ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் நேரத்தில் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருக்கு. என்ன செய்யலாம்? மழை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு. கிச்சன் ரொம்ப இடியோடு மழை தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்கு. சரி வாங்க, இதுக்கு இதில் என்ன செய்யலான்னா 2.5 கப்பு சுழியன் செய்யலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு சுழியன் மழை நேரத்தில் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் சூடாக அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் சுழியன் செய்யலான்ட்டு இப்போது 2.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து 2 கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்கேன். வெந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ அதை ஆற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வறுத்துக்கணும். வடிகட்டிட்டு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அப்புறம் இதுக்கு நான் 4லேருந்து 6 சர்க்கரை சின்ன கியூப் எடுத்திருக்கேன். 2.5 கப்புக்கு சின்ன கியூப் 6 சர்க்கரை. அப்புறம் இந்த கடலைப்பருப்பை பிளெண்ட் பண்ணிவிட்டு குறக்குறன்னு பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை பாகு அதை லைட்டாக சூடு பண்ணி இதோட சேர்த்து கடலைப்பருப்போட சேர்த்து வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இப்போது கடலைப்பருப்பு தேங்காய் பூ கொஞ்சம் அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூ இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேங்காய் பூ ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட் நம்ம வேக வைக்கும் போது போட்டாச்சு. ஸோ நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை. இதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட பதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த உருண்டை வந்து கரைஞ்சிடக்கூடாது. நம்மளோட அந்த மைதா மாவு மிக்ஸ் பண்ணுறதுல கரைஞ்சிடாமல் இருக்கணும். இப்போ மைதா மாவில் சால்ட்டும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் வானிலை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மைதா மாவில் அந்த உருண்டையை எடுத்து போட்டு நம்ம ஆயிலில் போட்டோம்னா நம்மளோட சுழியன் சுட சுட இந்த மலைக்கு ரெடி ஆகிட்டு இது நம்ம காஃபியோட ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். நன்றி.